நிறைய பேர் கேட்குறாங்க, கடன்லேருந்து எப்படியாவது நாங்கள் வெளியே வரணும். சில நேரங்களில் ஆசைக்கோ அல்லது அவசியத்துக்கோ சில வட்டி கடனில் போய் விழுந்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும். அதில் விழுந்ததுக்கு பின்னாடி எங்கள் வாழ்க்கை மொத்தமுமே சூனியமாகி போச்சு. எப்படியாவது அதில் வெளியே வந்துடணும், அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னையால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஹதீஸில் அறிவிக்கப்பட்ட ஒரு துவா தான் ஹதரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓதிய துவா, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய துவா. ஓதியதின் வழியாக கடனிலிருந்து அவர்கள் வெளியேறுகிற வாய்ப்பையும் பெற்றார்கள். என்ன துவா அது என்பதை முழுமையாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவங்க தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க. முஸ்ததர்க் ஹாக்கிம் என்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹதரத் சையதுனா உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்போ என்னை பார்க்கறதுக்கான எங்கள் அப்பா வந்தாங்க. வந்த சமயத்தில் கேட்டாங்க, மா ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த துவா இருக்குதா, கடன் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த துவா இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன துவா அது அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அத்தா சொன்னாங்க, அதாம்மா ஈசா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஈசா தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே, ஈசா அலை இஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஈசா அலை இஸ்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே அந்த துவா தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த துவா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு ரஹபு என்ற மலை, ஒரு மலை இருக்கிறது, அந்த மலை அளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதி வரும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே, தெரியாது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன துவா அவர்கள் அதை சொல்லுங்க வாப்பா என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்ல, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் நாயகமும் ரசூலுல்லாஹ்வும் நகமும் சதையும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் ஒட்டித்தான் இருந்தார்கள். வாழ்ந்ததற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் இணைத்தே வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகளோடு மிக நெருங்கி இருந்த தோழர் என்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா, அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி வ காஷிஃபல் ஹம்மி முஜீப தஅவத்தில் முதுதர்ரீன் ரஹ்மானத் துன்யா வல்லாஹிரா வரஹீமஹுமா அன்த தர்ஹமனி ஃபர்ஹமனி பிரஹ்மத்தின் துக்னீனி பிஹா அர்ரஹ்மத்தின் மன் சிவாக். ரொம்ப அற்புதமான துவா. இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி காஷிஃபல் கம்மி, கவலைகளை போக்கக்கூடியவனே, கஷ்டங்களை மனபாரத்தை நீக்கக்கூடியவனே, கஷ்டப்படுபவர்கள் நிந்திக்கப்பட்டவர்களுடைய துவாவுக்கு பதிலளிக்கக்கூடியவனே, துன்யாவிலும் ஆஹிராவிலும் ரஹ்மானாக இருக்கக்கூடியவனே, அந்த துன்யாவிலும் ஆஹிராவிலும் ரஹீமாக இருக்கக்கூடியவனே, அருளாளனே, அன்பாளனே, நீ உன்னுடைய அருளை கொண்டு என் மீது நீ அருள் புரிவாயாக. எப்படிப்பட்ட அருளாக இருக்க வேண்டும் என்றால், அது எனக்கு கிடைத்து விட்டால் உன்னை அன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையாக வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது. அந்த அருள் மாறிய என் மீது நீ பொழிவாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த துவாவை நான் கண்டினியூவாக ஓதுனேன், எனக்கு கொஞ்சம் கடன்கள் இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு அடைக்க வேண்டிய கடன்கள் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, இந்த துவாவினுடைய பரக்கத்தினாலே அல்லாஹ் அந்த கடன்களை எல்லாம் அடைத்து கொடுத்தான். ஒன்று. அடுத்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, பாருங்க, எப்போ எங்கள் வாப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த துவாவை சொன்னாங்களோ அன்னைக்கே நான் இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா, அதாவது ஹதரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க, சஹாபிய பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். யார் சொல்கிறா, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அவங்கள்ட்ட கடனை நான் திருப்பி கொடுக்கவும் இல்லை, அதனால் எனக்கு ஒரு கூச்சம் இருந்துச்சு.
எனக்கு ஒரு நாணம் இருந்துச்சு. அவங்க முகத்தை கூட எனக்கு முழுசாக பார்க்கறதுக்கு எனக்கு மனசே வரல. கடன் வாங்கியிருக்கமே, திருப்பி கொடுக்கலையே, கொடுக்காத அவங்களுடைய முகத்தில் நம்ம முழிக்க முடியும், எப்படி அவங்கள முகம் கொடுத்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூச்சமும் தயக்கமும் எனக்கு இருந்துச்சு. எப்போ இந்த தகப்பனார் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ஈசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களோ, அதை நான் ஓத ஆரம்பித்தேன். அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடுத்தான். சொல்கிறாங்க பாருங்க, நல்ல கவனிங்க. அந்த பரக்கத்தை யாரும் கையாள வந்து எனக்கு கொடுக்கல, யாரும் எனக்கு தர்மம் செய்யலை, எனக்கு வாரிசாக வராசத்தின் வழியாக வாரிசுரிமை சட்டத்தின் வழியாக எனக்கு கிடைக்கல. அல்லாஹ் தன்புறத்திலிருந்து கொடுத்தான். மறைமுகமான பரக்கத்தை அல்லாஹ் தந்தான். அதை கொடுத்த பிறகு நான் அதிலிருந்து எனக்கான கடனையும் தீர்த்து கொடுத்தேன். கடனையும் முழுசாக கொடுத்து முடிச்சிட்டேன். அது போக என்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் அந்த பணத்திலிருந்து அந்த காசிலிருந்து நான் நிறைய பங்கிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன். இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள். இந்த அருளை பெற்று தந்தது இந்த ஒப்பற்ற துவாதான் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இந்த ஒப்பற்ற துவாவை நாமும் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான கிதாபுகளிலெல்லாம் இந்த துவா பதிவாகி இருக்கிறது. பெரிய பெரிய மாமேதைகளாக இருந்தவர்கள், மிகச்சிறந்த குரானிற்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதி கொடுத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த துவாவை தங்களுடைய நூட்களில் பதிவு செய்திருக்கிறாங்க. எனவே இந்த துவா ரொம்ப மசூரான அறிவிக்கப்பட்ட முக்கியமான துவாக்களில் ஒன்று. எனவே கடனாக இருக்கக்கூடிய, கடனினால் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நம்ம மக்களும் சரி, அல்லது கடனே வாங்காமல் வாழணுங்க நிம்மதியாக அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது வேறு ஏதாவது மனபாரம், மன அழுத்தம், இந்த மாதிரியான ஒரு விதமான மன ரீதியான நெருக்கடிக்கு உள்ளானவங்களும் சரிதான், இதை தொடர்ச்சியாக ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக அதையெல்லாம் அல்லாஹ் நீக்கி ஒரு வெளிச்சமான எதிர்காலத்தை, ஒரு சிறப்பான ஒரு நிலையை அல்லாஹ் தருவதற்கு இந்த துவாவை அல்லாஹ் காரணமாக்குவான். எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள், இதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் இதை இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீனில் தருகிறோம், இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறோம். கண்டிப்பாக பார்த்து தொடர்ந்து ஓதி வாருங்கள். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.